நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம கார்த்தி அந்த ஏலத்தில் எடுத்த புடவையை எப்படியோ நம்ம ரேவதி கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜா சேதுபதி அந்த கோயிலில் இருக்கிற அம்மனுக்காக விலை உயர்ந்த தாலியை வந்து போட்டுடுறாங்க. இதை பார்த்ததுமே முத்துவேல் சிவனாடி ரெண்டு பேருமே பயங்கர அதிர்ச்சி அடையிறாங்க. என்னப்பா மயனே, இந்த ராஜா சேதுபதி எப்படிப்பா இந்த தாலியை அம்மனுக்கு போடுறதுக்கு மனசு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட சிவனாடி சொல்கிறாங்க, சித்தப்பா இப்போதைக்கு நீ எதுவும் பேசாத, வாயை மூடிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சேதுபதி பேசுகிறத கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது தாத்தா சொல்கிறாங்க, இந்த கோயிலில் கண்டிப்பாக கும்பாபிஷேகம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட பேரன் கல்யாணமும் இந்த கோயிலில் தான் அந்த அன்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரா வந்து சாம்புஸ்ரீ கிட்ட சொல்கிறாங்க, அக்கா இந்த கிழமை பேசுகிறத பார்த்தா எனக்கு என்னமோ அந்த கார்த்தி பையனுக்கும் ரேவதிக்கும் இவனே கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான் போலையே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாம்புஸ்ரீ சொல்கிறாங்க, அது எப்படி சந்திரா முடியும், அதை நான் நடத்த விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, இப்படியே நம்ம வாய் பேச்சா பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அந்த கார்த்தி பையன் இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கும் வரக்கூடாது, ரேவதி கல்யாணத்துலையும் கலந்துக்க கூடாது. அதுக்காக நம்ம ஒரு வேலை பண்ண வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்புஸ்ரீ சொல்கிறாங்க, அப்படி என்னதான் சந்திரா பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நம்ம அம்மாவோட சாவுக்கு காரணம் யார், அந்த ராஜா சேதுபதியும் பரமேஸ்வரியும் தானே. அவங்க ரெண்டு பேர் மட்டும் அன்றைக்கி நம்ம அம்மா மேலே பழி போடாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னொரு நம்ம அம்மா உயிரோடு இருந்திருப்பாங்க, நம்மளும் சந்தோஷமாக வாழ்ந்திருப்போம். ஆனால் அநியாயமாக நம்ம அம்மா சாவுக்கு அவங்களே காரணமாயிட்டாங்க. அதனால அவங்கள நம்ம சும்மா விட்டு வைக்கணுமா, அந்த பேரனை தானே தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. அந்த கார்த்தியை நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணாதான் அவன் நம்மளுக்கு கொடைச்சல் கொடுக்காம இருப்பான். நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பாரு, அம்மன் புடவை எப்படியாவது நம்ம ஏலத்தில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனால் கடைசியில் அந்த அம்மனும் அந்த கார்த்திக்கு தான் சாதகமாக இருக்கா. இதுலேருந்து உனக்கு தெரியலையாக்கா, இப்படியே நம்ம அந்த கார்த்தியை அசால்ட்டாக விட்டோம்னா கண்டிப்பாக கல்யாணத்தில் ஏதாவது ஒரு வேலை பண்ணி ரேவதி கழுத்தில் தாலி கட்டிடுவான். அதுக்காக அவனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு வேலை பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சாம்புஸ்ரீ சொல்கிறாங்க, சந்திரா இதனால பெரிய பிரச்சனை வராதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, நீ இப்படியே பயந்துட்டு இருந்தனா கண்டிப்பாக அந்த கார்த்தி ரேவதி கழுத்தில் தாலி கட்டிடுவான். அப்போ நீ தோத்து போய் நின்றனா அந்த அசிங்கத்தை பார்த்துட்டு நீ சும்மா இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட சாம்புஸ்ரீ சொல்கிறாங்க, இல்லை சந்திரா அது மட்டும் நடக்கவே கூடாது. இந்த தடவை நான் எடுத்த முடிவில் ரொம்பவே தெளிவாக இருக்கேன். என்னதான் இருந்தாலும் மருதுக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும், அந்த கார்த்தி கல்யாணத்துக்கு கூட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணலான்னு இருக்கேன். நம்ம மட்டும் இப்படி ஒரு வேலையை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவனால் ஒரு மாதத்துக்கு இல்லை 3 மாதத்துக்கு எந்திரிக்காத மாதிரி ஏதாவது பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக அவன் ரேவதி கல்யாணத்துக்கும் வரமாட்டான். அவனுக்கு ரேவதிக்கு கல்யாணான விஷயமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்புஸ்வரியும், சரி சந்திரா நான் உன் பேச்சை நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம அம்மா சாவுக்கு காரணமான குடும்பத்தை பழி வாங்குறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை, நம்மளுக்கு ரேவதி கல்யாணம் நடந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சாம்புஸ்வரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, அது போதும்க்கா நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டல, இதுக்கப்புறம் பாரு அந்த கார்த்தி பையனை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன். இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. ஒரு தடவையும் நானும் அவன் பண்ணுற வேலையெல்லாம் பொறுத்து போய்கிட்டே இருந்தான். ஆனால் இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுக்கா, எல்லா விஷயத்துலையும் அவனே ஜெயிச்சுட்டு இருப்பான், அதை பார்த்துட்டு நம்ம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட சாம்புஸ்ரீ சொல்கிறாங்க, சரி சந்திரா நீ எது செய்கிறதா இருந்தாலும் பார்த்து செய், ஆனால் அவன் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராத மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சந்திரன் வந்து மனசில் நினைக்கிறாங்க, அடி போடி பைத்தியக்காரி, நான் அப்படி விடுவேனா, அந்த கார்த்தியை நான் ஒரு பிளான் பண்ணி கொல்ல போகிறேன், இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொன்னேன்னா கண்டிப்பாக நீ அதுக்கு வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தடங்கல் பண்ணுவேன். அதனால தான் நான் உன்கிட்ட இப்படி ஒரு காரியத்தை சொன்னேன். ஆனால் கண்டிப்பாக அந்த கார்த்தியை இந்த தடவை நான் விடுற மாதிரி இல்லை, அவனை கொண்டுட்டு அந்த பழியை ஓ மேலே போடுறது தாண்டி என்னோட பிளானே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா மனசில் நினைக்க, அப்போது சாம்புஸ்ரீ கேட்குறாங்க, என்ன சந்திரா ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இல்லைக்கா அவனை எப்படியெல்லாம் பழி வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி அதான் நீ என்கிட்ட சொல்லிட்டல, என்ன நடந்தாலும் சரி அதை பற்றிலாம் நீ யோசிக்காத, நீ தைரியமாயிரி, ரேவதி கல்யாணத்தை மட்டும் நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம சந்திராவும் சிவனாண்டிக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சந்திரா சிவனாண்டி கிட்டே எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான் இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுக்க போகிறேன், நீங்கள் அதை மட்டும் கச்சிதமாக பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, அப்படி என்னதான் சந்திரா பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அந்த கார்த்தியோட கதையை போட்டு தள்ளிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க,
அது எப்படி சந்திரா, அவனை ஒரு தடவையும் போட்டு தள்ளுறதுக்காக நாங்கள் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் கடைசியில் அவன் எல்லாத்துலேருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கானே, எங்களால் எப்படி முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது கிட்ட சந்திரா சொல்கிறாங்க. இல்லை, இந்த தடவை அவனை மட்டும் நம்ம உயிரோட விட்டு வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக ரேவதி கல்யாணத்தை அவன் நடத்த விட மாட்டான். ஏற்கனவே அம்மனுக்கு ஏலத்தில் விட்ட புடவைய அவன் தான் எடுத்திருக்கான். இப்போ மறுபடியும் ரேவதி கழுத்தில் அவன் தாலி கட்டுறதை பார்க்குற சக்தி எங்கள் 2 பேருக்குமே இல்லை. அதனால அவனோட கதையை முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட நம்ம சிவனாண்டி சொல்கிறாங்க, சரி சந்திரா, அவனோட கதையை முடிச்சுட்டா கண்டிப்பாக அந்த பழி நம்ம மேலே தானே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அதுதான் இல்லை, இப்போ இந்த பிளானை நான் என் அக்கா கிட்ட தான் சொன்னேன். என் அக்கா சொன்னால் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டா. அதனால தான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். எப்படியாவது கார்த்தியோட கதையை முடிச்சுட்டா இதுக்கான காரணம் சாம்புடுச்சேரி தான். சாம்புடுச்சேரி அவள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக தடங்களாக இருந்த கார்த்தியை கொன்னுட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்காவும் ஜெயிலுக்குள்ளே போயிடுவா. சாமுச்சேரி இடத்துல நான் தான் இருந்து அந்த வீட்டை ஆளுவேன். இதுக்கப்புறம் என்னை தடுக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதுக்கிட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, சூப்பர் சந்திரா, இப்படி ஒரு பிளானை நீ யோசிச்சப்போ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ சொன்ன மாதிரியே அவனோட கதையை முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு முத்துவேல் வந்து சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க, ஏப்பா அதான் கார்த்தியோட கதையை முடிக்கிறதா நம்ம பிளான் பண்ணிட்டோம்ல, அதுக்குள்ளே நம்ம அந்த அம்மன் கழுத்தில் இருக்கிற தாலி எடுத்துட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சித்தப்பு, நம்மளும் எவ்வளோ நாள் தான் இந்த ஊரில் சும்மாவே சுற்றிக்கிட்டு இருக்கிறது, அந்த தாலியை எடுத்துகிட்டு போய் விற்றோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி முத்துவேல் கிட்ட சொல்ல இதை கேட்ட முத்துவேலும், சூப்பர் மவனே, அந்த ராஜா சேதுபதி அநியாயமாக அந்த தாலியை அம்மனுக்கு போட்டுட்டான், இதை நம்ம சும்மா விடக்கூடாது, அந்த தாலியை எடுத்து நாம சொந்த கொண்டாடிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி முத்துவேல் 2 பேருமே ஊர் அடங்கினதுக்கு அப்புறம் அந்த கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் அந்த தாலியை திருடிடுறாங்க. அந்த தாலியை பார்த்ததுமே முத்துவேலுக்கு வாயெல்லாம் பல்லாயிடுது. எப்பா மவனே, இந்த தாலியை பார்த்தியா, வைர கல்லும் தங்கமும் சேர்ந்து இருக்கு, இதை மட்டும் நம்ம விற்றோன்னா எவ்வளோ காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க, இதை நம்ம விற்றோன்னா பல லட்சம் போகும் சித்தப்பு, கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இதை கேட்ட முத்துவேல் சொல்கிறாங்க, அந்த ராஜா சேதுபதிக்கு கொஞ்சம் கூட மூலே இல்லைப்பா, இப்படி விலை உயர்ந்த பொருளெல்லாம் யாராவது கோயிலுக்கு தானமாக கொடுப்பாங்களா, என்ன பண்ணுறது, அந்த தானமாக கொடுத்த பொருள் இப்போ நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை வச்சு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம கார்த்தி கரெக்டாக கோயிலுக்கு வந்துடுறாங்க. நம்ம கார்த்தி என்ன நினச்சி கோயிலுக்கு வந்தாங்கன்னு தெரியல, வந்து அம்மன் சிலையை பார்க்குறாங்க. அம்மன் கழுத்தில் இருக்கிற தாலியை காணோம். இதை பார்த்ததுமே நம்ம கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக்கு நல்லாவே தெரியுது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த ஊரில் இருக்க சிவனாண்டி முத்துவேல் 2 பேரை தவிர யாராலையுமே பண்ண முடியாது, கண்டிப்பாக அவங்க தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அவங்க கிட்ட இருந்து அந்த தாலியை எப்படிடா வாங்குறது யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு சிவனாண்டி முத்துவேல் கார்த்தி கடையை முடிக்கிறதுக்காக ஆட்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி காரில் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம சிவனாண்டி ஆளுங்கெல்லாம் காரை வச்சு இடிச்சிடுறாங்க. அப்போ நம்ம கார்த்திக்கு அடிபட்டுருது. அந்த வழியாக வந்த ரேவதி நம்ம கார்த்தியை பார்த்ததுமே என்ன எப்படி சார் அடிபட்டு கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சு போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு கார்த்தியை ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ரேவதி ரொம்பவே துடிச்சு போயிருக்காங்க. இதை பார்த்ததுமே மயில் வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு ரேவதி உன்னோட எம்டிக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இல்லைம்மாம்மா, நான் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு, பார்த்தா எம்டி உள்ளே இருந்தார், எனக்கு அவர் அந்த நிலைமையில் பார்த்ததுமே மனசெல்லாம் பதறி போயிடுச்சு, அதனால தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மயில்வாகனம் சொல்கிறாங்க, ரேவதி நீ என்ன தான் கார்த்தியை மறந்துருந்தாலும் உன்னோட ஆள் மனசில் கார்த்தியோட நினைவுகள் இருக்குது, அதனால தான் கார்த்திக்கு ஒன்றுனாலே உன்னால் தாங்க முடியல, கூடிய சீக்கிரமாகவே நீங்கள் 2 பேரும் வாழ்க்கையில் ஒன்று சேரணும் அப்படிங்கிற மாதிரி மயில்வாகனம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம கார்த்தியை தான் காட்டுறாங்க. சீக்கிரமாக நம்ம கார்த்தி குணமாய் வந்துடணும், அப்படி இல்லைனா இந்த சாக்கை வச்சு நம்ம ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. என்னதான் இருந்தாலும் கார்த்தி ரேவதி தான். கடைசி நேரத்தில் எப்படியாவது வந்து நம்ம கார்த்தி ரேவதி கழுத்தில் தாலி கட்ட தான் போகிறாரு. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.